தேங்க்ஸ் சித்து, என் தங்கச்சி வாழ்க்கைய அழகாக்கிட்டீங்க என்று கூற, எல்லாம் ஒரு ஆசைதான் கையல். நீ வந்த நேரம்தான் இந்த வீட்டுல எல்லா பிரச்சனையும் சரியாகுது என்று அவளது காதோரம் கிசு கிசித்து விட்டு, சரி எல்லாரும் சாப்பிட வாங்க, எனக்கு பயங்கரமா பசிக்குது என்று கலகலப்பாக அந்த சூழலை மாற்றினான். சாப்பாட்டு மேசையில் அர்ஜுனும் வித்யாவும் ஒருவரையொருவர் ரகசியமாக பார்த்து கொண்டிருக்க, சித்தார்த் மேசைக்கு அடியில் கைல்வெளியின் காலை தன் காலால் வருடியபடியே தன் குறும்புகளை தொடர்ந்தான். ஒரு வழியாக புயல் ஓய்ந்து 2 ஜோடிகளின் வாழ்வில் வசந்தம் வீச தொடங்கியது. சாப்பாட்டு மேசையில் நிலவிய அந்த உற்சாகமான சூழல் மெல்ல ஒரு குடும்ப பேச்சுவார்த்தையாக மாறியது. சித்தார்த் கைல்வெளியின் தட்டில் ஒவ்வொரு பதார்த்தமாக எடுத்து வைத்துக் கொண்டே, அம்மா, அர்ஜுன் வித்யா நிச்சயதார்த்தத்தை நாம ஏன் இந்த வாரமே வச்சுக்க கூடாது? நல்ல விஷயத்த தள்ளி போடுறதுல எனக்கு என்னவோ சரியா படல என்றான். சிவலிங்கமும் சிரித்துக்கொண்டே, அவசரப்படாதடா சித்து, பத்திரிக்கை அடிக்கணும், மண்டபம் பார்க்கணும், நகை நட்டுன்னு எவ்வளோ வேலை இருக்கு. ஆனா கைல்வெளி வந்த நேரம் எல்லாமே நல்லபடியா நடக்குது. வித்யா, உனக்கு என்னமா தோணுது? உன் அக்கா மாதிரியே நீயும் இந்த வீட்டோட மருமகளா வர்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்றார். வித்யா வெட்கத்தில் தலை குனிந்து, மாமா, அக்கா என்ன சொல்றாங்களோ அதுதான் ஏன் முடிவு என்று சொல்ல, அர்ஜுன் விடாமல் அவளை சீண்டினான். ஏய் வித்யா, இப்போ எதுக்கு உங்க அக்கா கிட்ட பர்மிஷன் கேக்குற? என்கிட்ட ஓகே சொல்லும் போது மட்டும் உனக்கு உங்க அக்கா ஞாபகம் வரலையா என்று கேட்க, வித்யா அவன் காலை மேசைக்கு அடியில் ஓங்கி ஒரு மிதி மிதித்தாள். ஆ என்று அவன் அலற அதை பார்த்த அனைவரும் சிரிக்க தொடங்கினர். அப்பொழுது கைல்விழி, நிச்சயதார்த்தத்தை வீட்டுல சிம்பிளா வச்சுக்கலாம் சித்து. வித்யாவுக்கு தையல் வேலைகள்ல ஆர்வம் அதிகம். அவளுக்கு சின்னதா ஒரு டிசைனிங் சென்டர் ஆரம்பிச்சு தரணும்னு என் அப்பா ஆசைப்பட்டாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி அவளை ஒரு தொழிலதிபரா பார்க்கணுங்கிறது என்னோட ஆசை என்று கூறியதும் சித்தார்த் அவளது கையை பிடித்து, கண்டிப்பா கையல், வித்யாவுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நான் செஞ்சு தரேன், நீ எதுக்கும் கவலைப்படாத என்று கூறி அவளது நெற்றியில் முத்தமிட முயல, கைல்விழி பதறியவள், சித்து என்ன பண்றீங்க? எல்லாரும் இருக்காங்க, உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா இல்லையா என்று அவள் தடுக்க, இருக்கட்டுமே, ஏன் பொண்டாட்டிக்கு நான் முத்தம் கொடுக்கறதுல யாருக்கு என்ன கஷ்டம் என்று அவன் குறும்பாக பேசினான். சாப்பாட்டு மேசையில் அர்ஜுன் மற்றும் வித்யாவின் அந்த திடீர் காதல் விவகாரம் ஒரு வழியாக சுமூகமாக முடிவுக்கு வந்தது. சித்தார்த்தின் அந்த அதிரடி அறிவிப்பு அந்த வீட்டையே ஒரு திருமண கோலத்திற்கு தயார் செய்துவிட்டது. மதிய உணவு முடிந்து அனைவரும் அவர்களது அறைக்கு சென்றனர். ஆனால் சித்தார்த்தின் மனம் மட்டும் இன்னும் கைல்விழியையே சுற்றி வட்டமிட்டுக் கொண்டிருந்தது. கைல்விழி தன் அறைக்குள் நுழைந்து ஜன்னல் திரைகளை விலக்கிவிட்டு வெளியே தெரிந்த அந்த தோட்டத்தை பார்த்தபடி நின்றிருந்தாள். அப்பொழுது பின்னால் இருந்து மெதுவாக வந்த சித்தார்த் அவளது இடையை வளைத்து தன் மார்போடு அணைத்துக் கொண்டான். அவனது முகத்தை தாழ்த்து அவளது தோளில் சாய்த்து கொள்ள, சிதோ, என்ன இது? இப்பதானே கீழே எல்லார் முன்னாடியும் அவ்வளோ குறும்பு பண்ணீங்க, மறுபடியும் இங்கேயுமா? யாராவது வந்துட போறாங்க, விடுங்க என்று கைல்விழி செல்லமாக சினுங்க, சித்தார்த் அவளது கழுத்தோரம் மெல்ல முத்தமிட்டு, யார் வருவாங்க கையல்? இப்போ அர்ஜுன் அந்த பக்கம் வித்யா பின்னாடி தான் சுத்திக்கிட்டு இருப்பான். அம்மா அப்பா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இப்போ இந்த உலகத்துல நாம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். அதுவும் இல்லாம காலையில அந்த மலைப்பகுதியில நாம ஆரம்பிச்ச அந்த ரொமான்ஸ் இன்னும் எனக்குள்ள அப்படியே மிச்சம் இருக்கு. அதுக்கு இன்னும் ஒரு முடிவு கிடைக்கலையே என்று அவளது காதோரம் கிசுகிசுக்க, கைல்விழி அவனது கைகளை மெல்ல வருடியவள், நீங்க திருந்தவே மாட்டீங்களா சித்து? வர வர உங்க பேச்சு ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. அந்த பழைய வன்மம் எல்லாம் இப்போ எங்க போச்சு? என்ன ஒரு பிச்சைக்காரிய பார்த்த உங்க கண்கள்ல இப்போ எப்படி இவ்ளோ காதல் வந்துச்சு என்று பழைய காயத்தை ஒரு முறை வருடி பார்த்தாள். சித்தார்த் அவளை தன் பக்கம் திருப்பி அவளது கண்களை ஆழமாக பார்த்தவன், கயல், அந்த பழைய சித்தார்த் செத்துட்டாண்டி. இப்போ உன் முன்னாடி நிக்கிறது உன்னை காதலிக்கிறதுக்காகவே உயிர் வாழற ஒரு புது மனுஷன். அன்னைக்கு நான் பண்ணது அத்தனையும் தப்பு தான். அந்த தப்ப ஈடுகட்டத்தான் இந்த ஒரு பிறவி போதாதுன்னு நினைக்கிறேன். கயல், நீ நிஜமாவே இல்லாம இருந்த அந்த 3 வருஷம் எனக்கு நரகம் தாண்டி. ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி தவிச்சப்ப எனக்கு சாப்பாடு கூட விஷமா தான் தெரிஞ்சது.
நீ என் பக்கத்துல இப்போ இருக்கிறதே எனக்கு பெரிய வரம்டி. அதனால தான் ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு விலகி இருக்கிறதுக்கு எனக்கு தோணல என்று மிகவும் உருக்கமாக சொன்னான். அதில் கயல்விழி நெகிழ்ந்து போய் அவனது சட்டை காலரை பற்றி கொண்டவள், சரி சரி, ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க, அப்புறம் நான் மறுபடியும் அழ ஆரம்பிச்சிருவேன். இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நாம வெளியில போலாமா? எனக்கு பீச்சுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு என்றாள். பீச்சுக்கு தானே, போயிட்டா போச்சு. ஆனா ஒரு கண்டிஷன், அங்க போனா நீ என் கையை விடாம நடக்கணும். அப்புறம் அங்க வச்சு எனக்கு ஒரு கிஸ் கொடுக்கணும், ஓகேவா என்று அவன் கண்ணடிக்க கயல்விழியோ சிரித்து கொண்டே சரி சரி என்று அவன் நெஞ்சில் அடித்துவிட்டு ஓடிவிட்டாள். பின்பு இருவரும் உடைகளை மாற்றிக்கொண்டு கிளம்பினர். கயல்விழி ஒரு அழகான வெளிநீல நிற சேலையை உடுத்திக்கொண்டு தலையில் மல்லிகை பூவை சூடி வந்தாள். அவளை பார்த்த சித்தார்த் அப்படியே சொக்கி போய் நின்றவன், ஹேய் கயல், நீ இப்படி வந்து நின்னா நான் எப்படி காரை ஓட்டுவேன்? அப்புறம் ரோட்டு பார்க்காம உன்னையே பார்த்துட்டு இருப்பேனே என்று கூற கயல்விழி வெட்கத்தில் முகம் சிவந்தவள், போதும் சித்தார்த், வாங்க ஃபர்ஸ்ட் போகலாம், இல்லனா நீங்க அடுத்தது என்ன பிளான் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் என்று கூறவும், கள்ளி, நான் என்ன பண்ணுவேன்னு கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கா என் பொண்டாட்டி என்று கூறிக்கொண்டே அவளை அழைத்து கொண்டு கீழே வந்தவன் ராஜேஸ்வரியிடம் வெளியே செல்வதாக கூறிவிட்டு அவளோடு காரில் புறப்பட்டான். கடற்கரையின் அந்த பரந்த மணப்பரப்பில் சித்தார்த்தின் கார் வந்து நின்றபோது சுற்றிலும் ஒரு அமைதி நிலவியது. கார் கதவை திறந்து கொண்டு வெளியே இறங்கிய கயல்விழிக்கு ஒரே ஆச்சரியம். பொதுவாகவே இந்த மாலை நேரத்தில் ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அந்த பகுதியில் இன்று ஒரு ஈக்காக்காய் கூட இல்லை. தூரத்தில் அலைகள் கரையை தொட்டு செல்லும் சத்தம் மட்டுமே கேட்டது. கயல்விழி சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு தன் பின்னால் வந்த சித்தார்த்திடம் கேட்டாள், என்ன சித்து இது, இன்னைக்கு என்ன பீச் இவ்ளோ காலியா இருக்கு? யாரையுமே காணோம். இந்த நேரத்துக்கு இங்க கூட்டமா தானே இருக்கும். ஒருவேளை இன்னைக்கு ஏதாவது லீவு விட்டுட்டாங்களா என்ன என்று அப்பாவியாக கேட்டாள். சித்தார்த் ஒரு மெல்லிய கள்ளச்சிரிப்புடன் அவளை நெருங்கி அவளது தோளில் கை போட்டு அணைத்து கொண்டவன், லீவும் விடல, யாரும் வராமலும் இல்ல கயல். நானும் என் பொண்டாட்டியும் இங்க இருக்கும் பொழுது எங்களை யாராவது தொல்லை பண்ணுவாங்களோன்னு எனக்கு ஒரு சின்ன பயம். அதான் இங்க நாம இருக்கிற வரைக்கும் வேற யாரும் வரக்கூடாத அளவுக்கு பண்ணிட்டேன். இப்போ இந்த மொத்த பீச்சும் உனக்காகவும் எனக்காகவும் மட்டும்தான். நீ பயப்படாம யாருக்கும் வெக்கப்படாம ஃப்ரீயா இருக்கலாம் என்று அவன் சொல்ல கயல்விழி அப்படியே உறைந்து போனாள். நிஜமாவா சித்து? எனக்காக மொத்த பீச்சையுமே காலி பண்ணிட்டீங்களா? நீங்க ரொம்ப அப்டேட் ஆகிட்டே போறீங்க சித்து என்று சொல்லி பரவசத்தில் அவனை இறுக்கமாக கட்டி கொண்டாள். சித்தார்த் அவளது நெற்றியில் முத்தமிட்டு, பத்தியா, இதத்தான் நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். இங்கேயே எல்லாரும் இருந்திருந்தாங்கன்னா நீ இப்படி ஓடி வந்து என்ன ஹக் பண்ணுவியா? மாட்டல்ல. இப்போ யாருமே இல்லாததுனால தானே இவ்வளவு ஃப்ரீயா என் மார்பிள சாஞ்சிட்டு இருக்க. இதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு என்று அவளது காதோரம் கிசுகிசுத்தான். தேங்க்ஸ் சித்து, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி வாங்க, நாம போய் தண்ணியில கொஞ்ச நேரம் கால் நினைக்கலாம் என்று அவள் அழைக்க சித்தார்த் வேண்டுமென்றே சோம்பல் முறிப்பது போல சொன்னான். இல்லடி, நான் இங்க மணல்லையே உட்காந்துக்கிட்டு உன்னையே ரசிச்சுட்டு இருக்கேன். நீ போய் கொஞ்ச நேரம் தண்ணியில விளையாடு. ஆனா ரொம்பலாம் உள்ள போயிடாத, கரையிலேயே நின்று விளையாடு, சரியா என்றான். ஓகே சித்து என்று துள்ளி குதித்து கொண்டு தண்ணீரை நோக்கி ஓடினாள் கயல்விழி. சித்தார்த் மணலில் அமர்ந்து தன் கைகளை பின்னால் ஊன்றி தண்ணீரில் குழந்தையைப் போலவே விளையாடும் தன் மனைவியை பார்க்க தொடங்கினான். அலை வரும்போதெல்லாம் பயந்து போய் கரைக்கு ஓடி வருவதும், அலை பின்வாங்கும் போது அதை துரத்தி கொண்டு உள்ளே போவதுமாக இருந்த கயல்விழியை பார்க்க பார்க்க அவனுக்குள் மோகம் தலைக்கேறியது. கயல்விழி தன் நீல நிற சேலை நனையக்கூடாது என்பதற்காக அதை முட்டிக்கால் வரைக்கும் உயர்த்தி பிடித்து கொண்டு தண்ணீரில் ஆட்டம் போட்டு கொண்டிருக்க, அந்த சமயத்தில் வீசிய பலமான கடற்கரை காற்றில் அவளது சேலையின் முந்தானை அலைப்பாய்ந்து விலகியது. அவளது வெள்ளை பளிங்கு போன்ற இடுப்பும் அந்த அழகான தொப்புள் கொழியும் நிலவொளியில் மின்னியது. சித்தார்த்தின் கண்களுக்கு அது ஒரு விருந்தாக அமைந்தது. அவளது அந்த அழகை கண்டதும் சித்தார்த்தால் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை.
அவனது கால்கள் அவனையே அறியாமல் அவளை நோக்கி நகர சத்தம் காட்டாமல் பின்னால் சென்றவன் தண்ணீரில் நின்றிருந்த கயல்விழியின் இடையை சட்டென்று தன் இரு கைகளால் வளைத்து பிடித்து தன் மார்போடு அணைத்துக் கொண்டான். திடீரென யாரோ தன்னை தீண்டுவதை உணர்ந்த கயல்விழி திடுக்கிட்டு திரும்பி பார்க்க அங்கே காதலில் சிவந்த கண்களுடன் நின்றிருந்த சித்தார்த்தை பார்த்ததும் அவளுக்கு சிரிப்பு வந்தது. என்ன சித்து, நான் கூப்பிட்ட போது தண்ணியில விளையாட வரலன்னு சொன்னீங்க, இப்போ நீங்களே எழுந்து வந்துட்டீங்க. நான் விளையாடுறத பார்த்ததோ உடனே உங்களுக்கும் ஆசை வந்துருச்சு தானே என்று கேலியாக கேட்டாள். சித்தார்த் அவளது இடையை தன் விரல்களால் மெல்ல வருடியபடி, ஆமா கயல், நீ விளையாடுறத பார்த்த உடனே எனக்கு ஆசை வந்துருச்சு. ஆனா அது தண்ணில விளையாடுற ஆசை இல்லை, ஹோ கூட விளையாடுற ஆசை என்றவன், என்னடி இது என்று அவளது இடுப்பு பகுதியில் கை வைத்து அழுத்தி கேட்டான். கயல்விழி தன் ஆடை விலகி இருப்பதை உணர்ந்து, ஐயோ சித்து, காத்துல சேல அப்படி பறந்துடுச்சு போல. நான் இடுப்பை விட்டு புடவை இறங்குறது கூட தெரியாம ஆட்டை போட்டுட்டு இருந்திருக்கேன். சாரி சித்து என்று பாவமாக சொல்ல, ஹேய், அதுக்கு எதுக்கடி சாரி சொல்ற? நீ இப்படி பண்ணா நான் என்ன பண்றதுன்னு சொல்லு. நான் பாட்டுக்கு சிவனேன்னு அங்க மணல்ல உட்காந்துட்டு இருந்தேன். நீ இப்படி அங்கேயும் இங்கேயும் காட்டி என்னை டெம்ப் பண்ணி இழுத்துட்டு வந்துட்டல்ல, இதுக்கு நீ இப்போ கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும் என்றவனது குரல் கரகரப்பாக மாறியது. உடனே கயல்விழி வெட்கத்தில் தலை குனிய சித்தார்த் அவளது நீண்ட கூந்தலுக்குள் தன் விரல்களை நுழைத்து அவளது தலையை மெல்ல திருப்பி தன் பக்கம் சாய்த்தவன் அவளது ஈரமான இதழ்களை தன் இதழ்களால் ஆக்ரோஷமாகவும் அதே சமயம் ஆழமான காதலோடும் சிறைப்பிடித்தான். அந்த உப்பு காற்றின் நறுமணமும் அலைகளின் ஓசையும் அவர்களின் அந்த தீவிரமான முத்தத்திற்கு பின்னணி இசையாக அமைந்தது. கயல்விழி அவனது சட்டையை பலமாக பற்றி கொள்ள சித்தார்த் அவளை தண்ணீருக்குள்ளேயே இன்னும் நெருக்கமாக இழுத்து கொண்டான். இன்னைக்கு இந்த தனிமை நமக்கானது கயல். உன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவையும் இன்னைக்கு என் காதலால நான் நினைக்க போறேன் என்று அவன் மெல்லிய குரலில் கூற அந்த நில ஒளியில் இருவரின் காதலும் அலைகளை விட வேகமாக ததும்ப தொடங்கியது. சித்தார்த்தின் அந்த ஆழமான முத்தத்தில் கயல்விழி அப்படியே நிலை குலைந்து போனாள். அவனது கரங்கள் அவளது நனைந்த இடையை சுற்றி இன்னும் இறுக்கமாக பிணைத்துக் கொண்டன. அலைகள் வந்து வந்து அவர்கள் கால்களை மோதி சென்றாலும் இருவருமே அந்த உலகத்தை மறந்த நிலையில் ஒருவரையொருவர் ஆட்கொண்டிருந்தனர். நீண்ட நேரத்திற்கு பிறகு மெல்ல அவளது இதழ்களில் இருந்து விடுபட்ட சித்தார்த் கயல்விழியின் நெற்றியில் தன் நெற்றியை முட்டி அப்படியே நின்றான். இருவரின் மூச்சு காற்றும் ஒன்றோடொன்று கலந்து அனலாக வீசியது. சித்து, போதும் விடுங்க, மூச்சு முட்டுது என்று கயல்விழி தழுத்தழுத்த குரலில் சொல்ல சித்தார்த் அவளது காதோரம் குனிந்து, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் கயல், அதுக்குள்ள போதும்னு சொல்றியா? இந்த தனிமைக்காக நான் எவ்வளவு பிளான் பண்ணிருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு நிலாவும் கடல் காத்தும் மட்டும்தான் நமக்கு சாட்சி என்றதும் கயல்விழி அவன் மார்பில் மெல்ல அடித்து, நீங்க ரொம்ப மோசம் சித்து. இங்க பாருங்க, என் சேலை முழுசா நனைஞ்சிடுச்சு. தண்ணிக்குள்ளேயே நின்றுட்டு இருந்தா எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிடும். அப்புறம் நான் தும்ம ஆரம்பிச்சா நீங்க தான் பாவம் என்று செல்லமாக மிரட்டினாள். அப்படியா? என் பொண்டாட்டிக்கு குளிர் எடுக்குதா? அதுக்கு ஒரு வழி இருக்கு என்று சொன்னவன் சட்டென்று அவளை தன் கைகளில் அள்ளி ஏந்தி கொண்டான். கயல்விழி பயத்தில் அவனது கழுத்தை கட்டிக்கொள்ள அவளை தூக்கி கொண்டே உலர்ந்த மணல் பணப்பிற்கு வந்தவன் அங்கே ஒதுக்குப்புறமாக இருந்த ஒரு பெரிய பாறையின் அடியில் அவளை மெல்ல கீழே இறக்கிவிட்டான். மணலில் அமர்ந்ததும் சித்தார்த் தன் ஜாக்கெட்டை கழற்றி கயல்விழியின் தோளில் போர்த்தியவன், இப்போ சொல்லுடி, இப்பவும் குளிர்தா என்று அவன் கேட்க கயல்விழி அவனது தோளில் சாய்ந்து கொண்டு, இப்போ ரொம்ப இதமா இருக்கு சித்து. ஆனா ஒண்ணு தெரியுமா, அன்னைக்கு நீங்க என்ன வீட்டை விட்டு துரத்துன அன்னைக்கும் இதே மாதிரிதான் மழை பெஞ்சது. அன்னைக்கும் நான் இப்படிதான் நனைஞ்சுகிட்டு நின்ன. ஆனா அன்னைக்கு நீங்க எனக்கு கொடுத்தது குளிரும் வலியும் மட்டும்தான். இன்னைக்கு நீங்க கொடுக்கற இந்த அணைப்பு எல்லா காயத்தையும் ஆத்திடுச்சு என்று கண்களில் நீர் ததும்ப சொன்னாள். சித்தார்த் அவளது முகத்தை நிமிர்த்தி அவளது கண்களில் வழிந்த நீரை தன் இதழ்களால் துடைத்தவன், கயல், மறுபடியும் அந்த பழைய கதையை பேசாதடி. அன்னைக்கு நான் பண்ணனதுக்கு என்னை தண்டிக்கணும்னு நினைச்சா இப்போவே என்னை இந்த கடலுக்குள்ள தள்ளிடு. ஆனா அந்த வலியை பத்தி பேசி நம்ம காதல காயப்படுத்தாத. நீ என் மேல வச்சிருக்க இந்த நம்பிக்கை தான் எனக்கு பெரிய சொத்து என்று உருக்கமாக கூறி அவளது கைகளை பற்றி தன் இதயத்தின் மேல் வைத்துக் கொண்டான். சிறிது நேரம் இருவரும் மௌனமாக அலைகளையே பார்த்து கொண்டிருந்தனர்.
கயல்விழி மணலில் தன் விரல்களால் ஏதோ எழுத தொடங்கினாள். சித்தார்த்தத்தை குனிந்து பார்த்தவன் அங்கே எஸ்கே என்று அவள் எழுதியிருந்தாள். சித்தார்த்தும் சிரித்துக்கொண்டே, என்னடி ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மாதிரி மணல்ல பேர் எழுதிக்கிட்டு இருக்க? இது ஒரு அலை வந்தா அழிஞ்சிடும் கயல் என்றான். அலை வந்தா அழிஞ்சிடும் தான் சித்து, ஆனா அந்த அலை மறுபடியும் கடலுக்குள்ள போகும்போது என் காதலையும் சேர்த்து எடுத்துட்டு போகும். இந்த கடல் இருக்கிற வரைக்கும் நம்ம காதல் அழியாதில்ல என்று அவள் தத்துவமாக பேச சித்தார்த் வியந்து போனான். சரி, கடல் வரைக்கும் உன் காதலை கொண்டு போயிட்ட, இப்போ என் காதலை நான் எங்க கொண்டு போறேன்னு பாரு என்றவன் அவளை அப்படியே மணலில் சரித்தான். அவனது பாரம் அவள் மேல் இறங்க கயல்விழியின் இதழ்கள், சித்து இங்க வேணாம், யாராவது என்று அவள் ஆரம்பிக்க, யாருமே வரமாட்டாங்க தான் சொன்னல்ல, இப்போ வந்துட்டு பேசக்கூடாது கயல், உன் காதல் தான் பேசணும் என்று சொல்லி மீண்டும் அவளது இதழ்களில் வேகமாக தஞ்சம் புகுந்தான். அந்த பாறையின் மறைவில் நிலவொளியின் சாட்சியாக சித்தார்த்தும் கயல்விழியும் ஒருவரையொருவர் முழுமையாக உணர்ந்தனர். அவனது ஒவ்வொரு தீண்டிலும் அவளுக்கு புதிய சிலிர்ப்பை தந்தது. அவளது சேலையில் நனைந்த ஈரம் மெல்ல காய்ந்து போக அவர்களின் காதலில் அனல் வீசியது. சுமார் 1 மணி நேரம் அந்த தனிமையில் அவர்கள் கழித்த தருணங்கள் அவர்களது திருமண வாழ்க்கையின் மிக முக்கிய பக்கங்களாக மாறின. பழைய காயங்கள் மறைந்து ஒரு புதிய பந்தம் அங்கே மணலிலும் காற்றிலும் எழுதப்பட்டது. கடைசியாக கிளம்பும் பொழுது கயல்விழி தன் தலைமுடியை சரி செய்தபடி, சித்து ஆனாலும் நீங்க ரொம்ப மோசம், இப்போ வீட்டுக்கு கிளம்பலாம் வாங்க, வித்யாவுக்கு ஏதாவது டவுட் வந்துட்டா என்ன பண்றது என்று கேட்க சித்தார்த் அவளை அணைத்து கொண்டு, அவ டவுட் பட்டா படட்டுமே, நாங்க புருஷ பொண்டாட்டி பீச்சுக்கு போனோம்னு தைரியமா சொல்லுவேன் என்று அவளை காரை நோக்கி அழைத்து சென்றான். கடற்கரையின் உப்பு காற்றும் சித்தார்த்தின் அனல் தெரிக்கும் தீண்டல்களும் கயல்விழியின் உடலெங்கும் ஒரு விதமான போதையை தந்திருந்தது. நனைந்த சேலை அவளது மேனியில் ஒட்டி இருக்க சித்தார்த் அவளை தாங்கி பிடித்தபடி காரை நோக்கி அழைத்து வந்தவன் கார் கதவை திறந்து அவளை உள்ளே அமர வைத்து தானும் டிரைவிங் சீட்டில் அமர்ந்து காரை ஸ்டார்ட் செய்தான். வண்டியினுள் ஏசியின் குளிர்ச்சி பரவ கயல்விழி லேசாக நடுங்க ஆரம்பித்தாள். இதை கவனித்த சித்தார்த் காரை ஓட்டிக்கொண்டே தன் இடது கையால் அவளது தோளை அணைத்து தன் பக்கம் நெருக்கமாக இழுத்து கொண்டவன், என்ன கயல், பீச்ல அவ்வளோ ஆட்டம் போட்டுட்டு இப்போ நடுங்குறியா? நான் தான் சொன்னேன்ல ஜாக்கிரதையா விளையாடுன்னு என்று குறும்புடன் கேட்க கயல்விழி அவன் தோளில் சாய்ந்து கொண்டு, எல்லாம் உங்களால தான் சித்து, நான் பாட்டுக்கு கரையில விளையாடிக்கிட்டு இருந்தேன், நீங்க தான் நடு தண்ணிக்கு வந்து என்ன தூக்கிட்டு போச்சுட்டு இப்ப பாருங்க புடவை எல்லாம் ஒரு பக்கம் நனைஞ்சிருச்சு, எனக்கு ஒரு பக்கம் குளிர்து என்று பொய்யாக கோபித்து கொண்டாள். சித்தார்த் ஒரு சிக்னலில் காரை நிறுத்திவிட்டு அவளது கன்னத்தை மெல்ல கிள்ளியவன், அப்படியா சங்கதி, உன்னை நினைச்சதுக்கு நான் கொடுத்த அந்த தண்டனை உனக்கு பத்தலையா? வேணும்னா இப்போவே காரை ஒரு ஓரமா நிறுத்திட்டு மறுபடியும் ஒரு அத்தியாயத்தை ஆரம்பிக்கலாமா என்று அவன் கண் சிமிட்ட கயல்விழியோ வேகமாக அவனது வாயை மூடியவள், வேண்டா சாமி, இந்த ஒரு தடவைக்கே நான் இன்னும் பழைய நிலைக்கு வரல, ஒழுங்கா காரை ஓட்டுங்க என்றால் வெட்கத்துடன். கார் வீட்டின் போர்டிகோவில் வந்து நின்றது. மணி இரவு 9 கடந்திருக்க இருவரும் மெதுவாக உள்ளே நுழைந்தனர். ஆனால் வீடே ஒரு விழா கோலம் பூண்டிருந்தது போல தெரிந்தது. வரவேற்பறையில் ராஜேஸ்வரி, சிவலிங்கம், வித்யா மற்றும் அர்ஜுன் என அனைவரும் ஏதோ ஒரு பெரிய வரைபடத்தை பார்த்து தீவிரமாக விவாதித்துக் கொண்டிருந்தனர். சித்தார்த்தும் கயல்விழியும் உள்ளே வருவதை பார்த்ததும் அர்ஜுன் தான் முதலில், வாங்க புது மாப்பிள, என்ன பீச்சில் காத்து பலமா வீசுதோ, 2 பேரும் நனைஞ்சு போய் வரீங்க என்று அவன் கிண்டல் அடிக்க கயல்விழி தலை குனிந்து கொண்டு வித்யாவின் அருகில் சென்று நின்று கொண்டாள். அப்பொழுது வித்யா கயல்விழியின் காதோரம் குனிந்து, ஏனக்கா முகமெல்லாம் இவ்வளோ பிரகாசமா இருக்கு, பீச்சில் உப்பு தண்ணி மட்டும்தான் பட்டுச்சா இல்ல வேற ஏதாவதா என்று ரகசியமாக கேட்க கயல்விழி அவளை முறைத்து விட்டு தப்பித்தால் போதும் என தன் அறைக்கு ஓடிவிட்டாள். என்னம்மா, என்ன விஷயம், எல்லாரும் இப்படி ஒன்னா உட்கார்ந்துருக்கீங்க என்று சித்தார்த் கேட்க சிவலிங்கம் ஒரு பத்திரிகையை அவனிடம் நீட்டினார். பாத்துக்கோ சித்து, அர்ஜுன் வித்யா நிச்சயதார்த்த தேதிய ஜோசியர்கிட்ட கேட்டு இன்னைக்கே முடிவு பண்ணிட்டோம். வர வெள்ளிக்கிழமை தான் நல்ல நாள், அதான் மண்டபம் கேட்டரிங் எல்லாத்தையும் இப்பவே புக் பண்ணலாம்னு பேசிக்கிட்டு இருக்கோம் என்றார். அர்ஜுன் உற்சாகத்தில் சித்தார்த்தை கட்டி கொண்டவன், தேங்க்ஸ் சித்து சார், வித்யாவை என் கைக்கு கொண்டு வர நான் எவ்வளோ பாடுபட்டேன் தெரியுமா, நீங்க இல்லைன்னா இந்த வித்யா இன்னுமே அலக்கழிச்சிருப்பா என்றான் உற்சாகமாக. நிச்சய தேதி குறிக்கப்பட்ட செய்தி கயல்விழிக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை தந்தது.
அவள் குளித்துவிட்டு ஒரு புதிய பருத்தி சேலையை அணிந்து கொண்டு ஹாலுக்கு வந்தாள். சித்தார்த் அவளை பார்த்ததும், அம்மா, வித்யாவுக்கு ஒரு பெரிய டிசைனிங் சென்டர் ஆரம்பிக்கணும்னு கயல்விழி ஆசைப்படுறா. அதனால நிச்சயதார்த்த அன்னைக்கு அதுக்கான பூமி பூஜையும் வச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன் என்று அறிவித்தான். சூப்பர்பா, கயலோட ஆசைப்படி அப்படியே நடக்கும் என்று ராஜேஸ்வரி சொல்ல வித்யாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அவள் ஓடி வந்து கயல்விழியை அணைத்து கொண்டவள், தேங்க்ஸ் அக்கா, எனக்காக நீ இவ்வளவெல்லாம் பண்ற என்று நெகிழ்ந்தாள். இரவு உணவை அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டனர். அந்த சாப்பாட்டு மேசையே காதலும் பாசமும் நிறைந்த ஒரு சொர்க்கமாக மாறியிருந்தது. சாப்பிட்டு முடித்ததும் சித்தார்த் கயல்விழியின் கையை பிடித்து தன் அறைக்கு அழைத்து சென்றான். அறைக்குள் நுழைந்ததும் கதவை தாளிட்ட சித்தார்த் கயல்விழியை தூக்கி சந்தோஷமாக சுற்றியபடி, கயல், பாத்தியா, எல்லாமே நல்லபடியா நடக்குது. வித்யாவோட வாழ்க்கையும் செட்டில் ஆகிடுச்சு. இனிமே நாம நிம்மதியா நம்ம காதல தொடரலாம் என்றவன் அவளை மெத்தையில் அமர வைத்து அவளது காலடியில் அமர, சித்து, என்ன பண்றீங்க கீழே உட்காந்துக்கிட்டு என்று அவள் திகைக்க, உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டியவனா கயல். அன்னைக்கு உன்னை அசிங்கப்படுத்தின அதே இடத்துல இன்னைக்கு உன்னை ஒரு அரசியா நான் கொண்டாடுறேன். இந்த தாலியை பாரு, இது இனிமே உனக்கு ஒரு பாரமா இருக்காது. இது நம்மளோட காதலோட வரமா இருக்கும்டி என்று அவள் மடியில் சாய்ந்து கொண்டு உருக்கமாக சொன்னான். அன்றைய இரவு அந்த வீட்டில் உறக்கமே இல்லை. ஒரு பக்கம் அர்ஜுன் வித்யாவின் கனவுகள், மறுபக்கம் சித்தார்த் கயல்விழியின் ஆழமான காதல் என அந்த இல்லமே ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தது. நிச்சயதார்த்த தேதி முடிவான அடுத்த நிமிடமே அந்த பெரிய பங்களாவில் பரபரப்பு தொற்றிக்கொண்டது. வித்யாவிற்கு யாரும் இல்லாத நிலையில் சித்தார்த்தும் கயல்விழியும் தான் அவளுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து அனைத்தையும் முன்னின்று செய்ய வேண்டும் என்பதில் சித்தார்த் உறுதியாக இருந்தான். சித்தார்த்தின் மனம் ஒரு விஷயத்தில் மட்டும் உறுத்தி கொண்டே இருந்தது. அர்ஜுனை என்னதான் அவன் தன்னுடைய தம்பியாக நினைத்தாலும் அவனுக்கென்று ஒரு குடும்பம் இருக்கிறது. அர்ஜுனின் அண்ணன் விக்ரம் வெளிநாட்டில் பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் தம்பியின் வாழ்க்கையில் அவனுக்கு முக்கிய பங்குண்டு. அதேபோல் கயல்விழி மற்றும் வித்யாவின் அம்மா சரஸ்வதி உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் தன் மகளின் திருமண முடிவில் அவர்தானே முதல் அதிகாரம் படைத்தவர். அதை பற்றி யோசித்த சித்தார்த் கயல்விழியை அழைத்து கொண்டு முதலில் சரஸ்வதி அம்மா தங்கியிருக்கும் அறைக்குத்தான் சென்றான். சரஸ்வதி கட்டிலில் சாய்ந்து அமர்ந்திருக்க உள்ளே சென்ற கயல்விழி அவர் கைகளை பற்றி கொண்டாள். அம்மா, வித்யாவுக்கு ஒரு நல்ல வரன் அமைஞ்சிருக்கு. நம்ம அர்ஜுன் தான் வித்யாவை விரும்புறார். அவர் எவ்வளவு தங்கமான குணமுள்ளவர்னு உங்களுக்கு தெரியும் இல்ல? உங்க சம்பந்தம் இருந்தா மட்டும்தான் நாங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சித்து சொல்றாரு என்று கயல்விழி விவரிக்க சரஸ்வதியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. கயல், வித்யா சின்ன பொண்ணு. அவளுக்கு நீயும் மாப்பிள்ளையும் தான் எல்லாமே. அர்ஜுன் தம்பி நம்ம குடும்பத்து மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்காரு. அந்த தம்பிக்கு என் மகளை கட்டித்தர்றதுல எனக்கு ஒரு துளி கூட வருத்தம் இல்லம்மா. ஆனா அவங்க வீட்டு பெரியவங்க ஒத்துப்பாங்களா என்று சரஸ்வதி தன் கவலையை வெளிப்படுத்த, அப்பொழுது சித்தார்த் முன்னே வந்து, அத, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அர்ஜுன் அண்ணன் விக்ரம் கிட்ட பேசி சம்மதம் வாங்கறது ஏன் பொறுப்பு. உங்களோட ஆசீர்வாதம் வித்யாவுக்கு எப்பவுமே இருக்கணும் என்று கூற சரஸ்வதியின் கைகளில் வித்யாவுக்காக எடுத்த பட்டுப்புடவையை வைத்து சம்மதம் பெற்றான். அடுத்த சில நிமிடங்களில் சித்தார்த் தன் மொபைலை எடுத்து அர்ஜுனின் அண்ணன் விக்ரமிற்கு வீடியோ கால் செய்தான். மறுமுறையில் விக்ரம் கம்பீரமாக தோன்றியவன், என்ன சித்து, திடீர்னு கால் பண்ணிருக்க, எதுவும் விசேஷமா என்று விக்ரம் கேட்க சித்தார்த் அர்ஜுனை தன் அருகில் இழுத்து நிறுத்தினான். ஆமாண்ணா, ஒரு பெரிய விசேஷம்தான். நம்ம அர்ஜுன் என் பொண்டாட்டியோட தங்கச்சி வித்யாவை விரும்புறான். பொண்ணு உங்க குடும்பத்துக்கு ஏத்த அருமையான பொண்ணுதான். உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம்னு தான் கால் பண்ண என்றான் சித்தார்த். விக்ரம் சற்று யோசித்து விட்டு அர்ஜுனை பார்த்தவர், அர்ஜுன், உனக்கு உண்மையாவே அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா? சித்தார்த் சொல்றதுக்காக சம்மதிக்கிறியா, இல்ல உன் மனசுல இடம் கொடுத்துட்டியா என்று கேட்க அர்ஜுன் மிகவும் உருக்கமாக பேசினான். அண்ணா, வித்யா இல்லாம என் வாழ்க்கை முழுமடையாதுன்னு நான் நம்புறேன். சித்து சாரோட குடும்பமும் நம்ம குடும்பமும் ஏற்கனவே ஒண்ணுதான். என்னதான் நம்ம கசின் பிரதர்ஸா இருந்தாலும் இப்போ இந்த உறவு மூலமா அது இன்னும் பலப்படும்னா எனக்கு சம்மதம் தான் என்றான் அர்ஜுன். விக்ரமும் சிரித்து கொண்டே, சரி சித்தார்த், நீ ஒரு முடிவெடுத்தா அது சரியா தான் இருக்கும். என் தம்பியோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நிச்சயதார்த்த தடபுடலா ஏற்பாடு பண்ணு. நான் அடுத்த வாரமே ஃபிளைட் ஏறி அங்க வந்துடுறேன் என்று பச்சை கொடியை காட்டினான்.
இந்த உரையாடல்களை எல்லாம் ஒரு ஓரமாக நின்று கேட்டுக்கொண்டிருந்த வித்யா கண்கள் கலங்கி நின்றாள். அர்ஜுன் அவள் அருகே சென்று, பாத்தியா வித்யா, அண்ணனும் ஓகே சொல்லிட்டாரு, உங்க அம்மாவும் ஓகே சொல்லிட்டாங்க, இனிமே உனக்கு என்ன கவலை என்று அவளது கைகளை தன் கைகளுக்குள் பொதிந்து கொண்டான். ரொம்ப தேங்க்ஸ் அர்ஜுன். ஒரு பக்கம் அக்கா, ஒரு பக்கம் மாமா, இப்போ உங்க அண்ணனும் சம்மதம் சொன்னது எனக்கு நிம்மதியா இருக்கு. நான் உங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன், ஆனா நீங்க விடாம என் பின்னாடியே வந்து என் குடும்பத்தையும் சேர்த்து ஏத்துக்கிட்டீங்க பாருங்க, அங்கதான் நீங்க நிக்கிறீங்க என்று வித்யா அவனது மார்பில் சாய்ந்து கொள்ள அர்ஜுன் அவளது நெற்றியில் முத்தமிட்டு, இனிமே நீ தனி ஆள் இல்லடி, என்னோட பாதி என்று ஆழமாக காதலை பரிமாறினான். மாலை வேளையில் சரஸ்வதி அம்மா முன்னிலையில் விக்ரம் வீடியோ காலில் இருக்க சித்தார்த் மற்றும் கயல்விழி இருவரும் இரு குடும்பத்தின் தூண்களாக நின்று நிச்சயதார்த்த விஷயத்தை பற்றி பேசி முடித்தனர். அந்த வீடே இப்பொழுது உறவுகளின் பலத்தால் இன்னும் அழகாக தெரிந்தது. கயல்விழி சித்தார்த்தின் அருகே வந்து, தேங்க்ஸ் சித்து, எங்க அம்மா கிட்டையும் நீங்க பர்மிஷன் கேட்டது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய கௌரவத்தை தந்திருக்கு என்று சொல்ல சித்தார்த் அவளை அணைத்து கொண்டு, உறவுகள் இருந்தா தான் காதலுக்கு அழகு கயல், இனி நம்ம வீட்டுல கல்யாண சாப்பாடு தான் என்று கலகலப்பாக சொன்னான். நிச்சயதார்த்த தேதி முடிவான அடுத்த நிமிடமே அந்த பெரிய பங்களாவில் பரபரப்பு தொற்றிக்கொண்டது. அம்மா, வித்யாவுக்கு தேவையான பட்டுப்புடவைகள் நகநட்டுக்கள் எல்லாமே கயலோட ரசனைப்படிதான் இருக்கணும். கயல் கிளம்பு, இன்னைக்கே நாம் எல்லாரும் பெரிய ஜவுளி கடைக்கு போய் வித்யாவுக்கு தேவையான சீர்வரிசைகளை எடுக்க போறோம் என்று சித்தார்த் கூற, சரி என்றவள் தயாராகி வரவும் குடும்பம் மொத்தமாக சேர்ந்து கடைக்கு புறப்பட்டனர். காஞ்சிபுரம் பட்டு ரகங்களுக்கு புகழ்பெற்ற அந்த பெரிய ஜவுளி கடைக்கு குடும்பமே வந்து இறங்கியது. ராஜேஸ்வரி மற்றும் சிவலிங்கம் ஒரு பக்கம் அமர்ந்திருக்க கயல்விழி ஒவ்வொரு பட்டுப்புடவையாக எடுத்து வித்யாவின் தோளில் வைத்து பார்த்து கொண்டிருந்தாள். வித்யா, இந்த பச்சை நிற ஆரணி பட்டு உனக்கு ரொம்ப எடுப்பா இருக்கும்டி. அன்னைக்கு அப்பா கூட ஒரு முறை சொன்னார், உனக்கு இந்த பச்சை நிறம் தான் மங்களகரமா இருக்கும்னு என்று கயல்விழி கண்களில் ஈரம் கசிய சொல்ல வித்யா தன் அக்காவின் கைகளை பற்றி கொண்டாள். அக்கா, நீங்க எதை எடுத்தாலும் எனக்கு பிடிக்கும். அம்மாவா இருந்து நீங்க செய்யற இந்த ஒவ்வொரு விஷயமும் எனக்கு கோடி பொன் கொடுத்தாலும் கிடைக்காது என்று கண் கலங்கினாள். சித்தார்த் கயல்விழியின் அருகில் வந்து, கயல், வித்யாவுக்கு மட்டும் இல்ல, உனக்கும் ஒரு விலை உயர்ந்த காஞ்சி பட்டை எடுக்கணும். அன்னைக்கு நம்ம கல்யாணத்தப்போ நான் உன்னை ஒரு பட்டு புடவையில கூட ரசிக்கல, ஆனா இன்னைக்கு இந்த நிச்சயதார்த்தத்துல நீ தான் என்னோட மகாராணியா தெரியணும் என்று சொல்லி ஒரு மெரூன் நிற ஜரிகை பார்டர் வைத்த புடவையை அவளிடம் காட்டினான். எனக்கு எதுக்கு சித்து, இப்போ வித்யாவுக்கு தான் முக்கியம் என்று கயல்விழி மறுக்க, இங்க பாரு கயல், கல்யாண பொண்ணுக்கு மட்டும் இல்ல, என் பொண்டாட்டிக்கும் நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன், இத பேசாம எடுத்துக்கோ என்று அவளிடம் கூற அவளும் அமைதியாக சரி என்று கூறினாள். பின்பு ஒரு பக்கம் நகை எடுக்கும் படலம் நடந்து கொண்டிருக்க அர்ஜுன் யாருக்கும் தெரியாமல் வித்யாவை துணி எடுக்கும் அறைகளுக்கு பின்னால் இருந்த ஒரு மறைவான இடத்திற்கு அழைத்து செல்ல, ஹே அர்ஜுன், என்ன இது, எல்லாரும் அங்க இருக்காங்க, இப்படித்தான் தனியா கூட்டிட்டு வந்தா யாராவது பாத்துட்டு போறாங்க என்று வித்யா பதட்டத்துடன் சொல்ல அர்ஜுன் அவளது வாயை மெல்ல தன் கையால் மூடினான். இப்போ நீ பேசக்கூடாது வித்யா, உனக்கு நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் என்றவன் ஒரு சிறிய வைர மோதிரத்தை எடுத்து அவளது விரலில் மெல்ல போட்டுவிட, என்ன அர்ஜுன் இப்பவே மோதிரம் போட்டு விடுறீங்க? ஹே, இது நிச்சயதார்த்த மோதிரம் இல்லடி, இது நீ என் மனசை திருடினதுக்காக நான் உனக்கு கொடுக்கற அட்வான்ஸ். இப்போ சொல்லு, ஓ அர்ஜுன் எப்படி என்று அவளது முகத்தோடு முகம் உரசி அர்ஜுன் கேட்க வித்யாவிற்கு உடல் எல்லாம் சிலிர்த்தது. சி, நீங்க ரொம்ப மோசம் அர்ஜுன், இவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல இப்படியா பண்ணுவீங்க? யாராவது பார்த்தாங்கன்னா அக்கா கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன் என்று வித்யா வெட்கத்துடன் கூற, அக்காவுக்கு தெரிஞ்சா அவங்க தான் முதல்ல சந்தோஷப்படுவாங்க வித்யா, நிஜமாவே சொல்றேன், உன்னைய வாழ்க்கை துணையா அடைய போற அந்த நிமிஷத்துக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்று சொல்லி அவளது கன்னத்தில் ஒரு அழுத்தமான முத்தத்தினை பதித்தான் அர்ஜுன். சிறிது நேரத்திற்கு பிறகு அனைவரும் ஒன்று கூடினர். கயல்விழி வித்யாவின் முகத்தில் இருந்த மாற்றத்தை கவனித்து விட்டு, வித்யா, என்ன முகம் ஒரு மாதிரி சவுந்து போயிருக்கு, ஒருவேளை கடையில ஏசி ரொம்ப கம்மியா இருக்கோ என்று குறும்பாக கேட்க அர்ஜுன் சிரிப்பை அடக்க முடியாமல் தவித்தான். பின்பு ஷாப்பிங் முடிந்து வைர நகை கடைக்கு சென்றனர். அங்கே வித்யாவுக்கு ஒரு பெரிய வைர நெக்லஸை சித்தார்த் தேர்வு செய்தான். கயல்விழி அதை வித்யாவின் கழுத்தில் போட்டு பார்த்து, ரொம்ப அழகா இருக்கு சித்து, என் தங்கச்சி ஒரு இளவரசி மாதிரியே இருக்கா என்று பெருமிதம் கொண்டாள்.
எல்லாரும் உன் வழிகாட்டுதல் தான் கயல். நீ ஒரு அக்காவுக்கு மேல ஒரு தாயா இருந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யற பாரு, அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு என்று சித்தார்த் அவளது தோளில் தட்டி கொடுத்தான். அன்றைய நாள் முழுவதுமே அந்த 2 ஜோடிகளும் ஒரு பக்கம் குடும்ப பொறுப்புகளுடனும் மறுபக்கம் தங்களுக்குண்டான காதல் சீண்டல்களுடனும் மிக உற்சாகமாக கழித்தனர். கயல்விழியின் ஒவ்வொரு அசைவிலும் அந்த வீட்டின் நிம்மதி அடங்கியிருப்பதை சித்தார்த் முழுமையாக உணர்ந்தான். மாலை வீடு திரும்பும் வழியில் அர்ஜுன் காரின் பின்னால் அமர்ந்திருக்க வித்யா அவனது தோளில் தலை சாய்த்து படுத்துக் கொண்டாள். முன்னால் சித்தார்த் கயல்விழியின் கைகளை தன் மடியில் வைத்து வருடியபடியே காரை ஓட்டியவன், கயல், நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் நாம் எல்லாரும் ஒரு ஃபேமிலி ட்ரிப் போலாமா என்று கேட்க, கண்டிப்பா போலாம் சித்து, ஆனா வித்யாவுக்கு அந்த டிசைனிங் சென்டர் வேலையை முதல்ல ஆரம்பிச்சிடணும் என்று கயல்விழி தன் பொறுப்பை மீண்டும் நினைவுபடுத்தினாள். இப்படியாக காதலும் கடமையும் பின்னி பிணைந்த ஒரு அழகான பயணமாக அந்த நாள் அமைந்தது.